விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி. அவர் மிரட்டல் விடுக்கும் தொனியில் பேசியதாக தெரிகிறது. முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. பல கட்சிகளுக்கு சென்றுவிட்டு வந்தவருக்கு பொன்னாடையா, எப்படி சும்மா விடுவேன் என்ற தொனியில் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். ஒரே கட்சி எம்ஜிஆர் தொண்டன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வெம்பப்பாடி கேம் திறக்கும் போது கொடியை கட்டி ராமேஸ்வரம் கடமல கவனிச்சு விழுந்தாரு. அன்னைக்கு செத்துருந்தா 30 வருஷம் ஆயிருக்கும். அதிமுக ரத்தம் என் உடம்புல ஓடுது, உனக்கு இத்தரத்தை ஓடுது. நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அதிமுக. வெக்கமான உனக்கு நீ வந்து ஏன் சொல்லுங்க? எனக்காக உயிர் கொடுத்து நின்றவன், போராடுவன், என்னை எழுத்தாப்புற மதிக்கக்கூடிய பண்பு எனக்கு இருக்கு. ஒரு நீ யாரும் நேரத்தை காட்டி கொடுத்து போன உன் மீது ஒரு வழக்கு வச்சுன்னா நீங்க கட்சியில் நிப்பையா? அடுத்த செகண்டே போயிடுவேன். எத்தனை மலையாளி வாரத்தில் எத்தனை காரியங்களை நான் பதிக்கிருந்தேன். தமிழ்நாடு காவல்துறையை தெளிச்சு நீ டெல்லி வரைக்கும் சிபி வரைக்கும் இருக்கு. இன்றைக்கு இருக்கா, மண்டி இருக்கா, மன்றாடி இருக்கா, ஒதுங்கி போயிடுறேன், விலகி போயிடுறேன், என்னை விட்டுங்க, என்னை காப்பாற்ற யாத்தையும் கை விட்டு இருக்கா. அதிமுகவை வாழ வைப்பதற்காக, அதிமுகவை ஆட்சி அமைப்பதற்காக இந்த இயக்கத்தால் வளர்ந்த நான் எந்த ஒரு நிலைக்கு இருந்த இயக்கத்திற்காக பாடுகிறேன். முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. பல கட்சிகளுக்கு சென்றுவிட்டு வந்தவருக்கு பொன்னாடையா, எப்படி சும்மா விடுவேன் என்றும், அதிமுகவை காட்டிக் கொடுத்தவர் மாஃபா பாண்டியராஜன் என்றும் விமர்சித்து பேசியிருக்கிறார். விருதுநகரில் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்றும் அவர் விமர்சித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம். சில பேர் வியாபாரம் கொடுத்துருக்க விருதுல குறுநில மன்னர்களா அதிமுகவை இருக்கிற திமுகவுக்கு நான் குறுநில மன்னர்களா என் கூட இருக்கிற வாழையை வரலாம். எங்களை அழித்து அனுப்புவதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் பேடிகள். எங்களை ஒழுங்கி அனுப்புவதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் பேடிகள். தைரியமாக கலந்து அளிப்போம். திமுக எதிரில் இழப்பது விட்டார். நீயே வர கொடுக்க, நீயே வர போறவோக எடுத்து தள்ளி போடுவேன். அதிமுக ஒரே கட்சி எம்ஜிஆர் தொண்டன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வெம்பப்பாடி கேம் திறக்கும் போது கொடியை கட்டி ராமேஸ்வரம் கடமல கவனிச்சு விழுந்தாரு. அன்னைக்கு செத்துருந்தா 30 வருஷம் ஆயிருக்கும். அதிமுக ரத்தம் என் உடம்புல ஓடுது, உனக்கு இத்தரத்தை ஓடுது. நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக,
அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அதிமுக. வெக்கமாக உனக்கு நீ வந்து ஏமாற போறீங்க. யாரு ஜாதிக்குள்ள வளர்த்துறீங்க என்னோட கோபம் இருக்கிறேன். எனக்காக உயிர் கொடுத்து நின்றவன் போராடுறவன் என்னை எழுத்தா கூட அவன் மதிக்கக்கூடிய பண்பு எனக்கு இருக்கு. ஒரு காலத்துல முன்னாடி இருந்திருக்கேன். நீ யாரா நீ நேரத்தை காட்டி கொடுத்து போன உன் மீது ஒரு வழக்கு வச்சுனா நீங்க கட்சியில் நிப்பையா? அடுத்த செகண்டே போயிடுவேன். எத்தனை மலையாளி வார்த்தை, எத்தனை காரியங்களை நான் பதிக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறையை தெளிச்சு நீ டெல்லி வரைக்கும் சிபி வரைக்கும் இருக்கு. இன்றைக்கு இருக்கா, மண்டி இருக்கா, மன்றாடி இருக்கா, ஒதுங்கி போயிடுறேன், விலகி போயிடுறேன், என்னை விட்டுங்க, என்னை காப்பாற்ற யாத்திரை கைவிட்டு நின்றுக்கிறான். அண்ணா திமுகவை வாழ வைப்பதற்காக, அண்ணா திமுகவை ஆட்சி அமைவதற்காக இந்த இயக்கத்தால் வளர்ந்த நான் எந்த ஒரு இலக்கிய இயக்கத்திற்காக பாடுகிறேன். அதிமுகவில் நான் குறுநில மன்னர், என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியதை பார்த்தோம். பல கட்சிகளுக்கு சென்றுவிட்டு வந்தவருக்கு பொன்னாடையா எப்படி சும்மா விடுவேன் என்று முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனை விமர்சித்து அவர் பேசியிருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.